இருக்காங்கல்ல, யாரும் இல்ல. నమస్కారం సార్. నమస్కారం. నమస్కారం రవి. నమస్కారం. சார், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஆமாப்பா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே ஸ்ரீ அன்னையே சரணம். In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse harmful being or force, I order to quit this place at once and forever. Mother, be with me now and always. Envelop me with your presence. Rise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me, perfect your child. Sri Aurobindo, prayer for a disciple. ஸ்ரீ அன்னையே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய சாநித்தியத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே, என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளிக்கப்பட்ட பிரார்த்தனை. அன்னையாரின் பிரார்த்தனை. O Lord, I pray to thee, guide my footsteps, enlighten my mind, that at every moment and in all things I may do exactly what thou wantest me to do. ஸ்ரீ அன்னையே சரணம். அன்னையார் நமக்கு அளித்துள்ள மந்திரம். Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let's obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let's obey thee alone and live according to truth. இனிய அன்னையே சரணம். இந்த அருமையான புதன்கிழமை சத்சங்கத்தில் ஆர்வத்தோடு இணைந்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் பணிவான அன்பான வணக்கமும் நன்றியும். அத்துடன் நமக்கு இந்த மிக இனிய வாய்ப்பினை தந்து அன்னையாரின் உரையாடல்கள் என்னும் கன்வர்சேஷன்ஸ் வால்யூம் 3 ஆக தொகுக்கப்பட்டுள்ள 1929 to 1931 அந்த காலகட்டத்தில் அன்னையார் அளித்துள்ள பல கேள்விகளும் பல பதில்களும் அடங்கிய இந்த தொகுப்பினை நாம் இன்று முதல் காண இருக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு பேரருளுடன் பெரும் கருணையுடன் அளித்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நமது அன்பினையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து இந்த பயிலுதலை நாம் மென்மேலும் பயன்படுத்தி கொண்டு அன்னையாரின் பகவானின் பாதையில் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு அவர்களின் அருளை வேண்டி, அத்துடன் நமக்கு இந்த மிக அருமையான வாய்ப்பினை அளித்து தமது கருவூலமாகிய சிந்தனை செல்வங்களை நம்மோடு பகிர்ந்து வரும் நமது பெருமதிப்புக்கும் பேரன்பிற்கும் உரிய MKR சார் அவர்களுக்கு நமது அன்பினையும் நன்றியையும் தெரிவித்து இந்த அருமையான பயிலுதலுக்கு நம்மை அழைத்து செல்லும் அந்த இனிய அன்பான செயலுக்கு நன்றி கூறி
வணக்கம் தெரிவித்து அவரது உரைக்காக ஆர்வத்தோடு காத்திருப்போம். சார், தங்கள் நேரம். தேங்க்யூமா. அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னः சத்யர தீபயேத். Let us meditate on the most auspicious form, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, to your love, your power. In all things may I see the divine. A miracle with absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body, how the illimitable. A mighty transformation came on her. A halo of the indwelling deity, the immortal luster, that her later face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshmi Natha Samarambham, Natha Yamuna Madhyamam, Asmat Acharya Paryantam Vande Guru Parampara. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. ஒரு புதிய பிரயாணத்தை இன்று தொடங்குகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம வாரம் அதனுடன் பங்கு கொண்டு ஒரு வருட காலம் நம்ம அழைத்து செல்லும். அன்னை 1929ஆம் ஆண்டில் சித்திடே ஆன பிறகு பகவான் தன்னுடைய யோகத்தை மேலும் செம்மைப்படுத்த தனியாக தீவிரமாக யோகத்தை மேற்கொண்ட பிறகு, ஆசிரமம் நிறுவிய பிறகு, பலவித அம்சங்களோடு அன்னையினுடைய பொறுப்பு அதிகமாயிற்று. எல்லாவற்றிலும் முக்கியமான பொறுப்பு சாதகர்களை பாதையில் இட்டு செல்ல வேண்டும். யோகத்தை பற்றி தெளிவான எண்ணத்தை அவர்கள் ஊன்ற வேண்டும். அதற்காக முயன்ற வண்ணம் இருந்தார். ஏப்ரல் 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சாதகர் இல்லத்திற்கு, அவர் அந்த சாதகர் திலீப் குமார் ராய் என்று டாக்டர் KR சீனிவாச ஐயங்கார் கூறுகிறார். ரொம்ப அதிகம் பேர் இருக்க மாட்டார்கள், 7-8 பேர் தான் இருப்பார்கள் மேக்சிமம். அப்பொழுது அன்னை பல யோக அம்சங்களை அவர்களுக்கு ஒருவர் கேள்வியை கேட்க வழக்கமாக அந்த ஒரு 1929 கேள்வி ஒரு அம்மணி முத்திரம் கேட்டு வந்தார். They were asked by an English woman என்று பிரசுரகர்த்தா நமக்கு தெரிவிக்கிறார் ஆரம்பத்தில், இந்த புத்தக ஆரம்பத்தில். ஆனால் அது டெட்டா அல்ல. அது அமெரிக்காவிலிருந்து வந்த மிக்பீர்சன் என்பவரும் அல்ல. அவர் அந்த ஒரு கேள்விகளுக்கெல்லாம் அன்னை
ஆங்கிலத்திலேயே பதில் அளித்தார். அதான் இந்த புத்தகத்தினுடைய அருமை. சாதாரணமாக உரையாடல்கள் எல்லாம் பிரெஞ்சில் பேசப்பட்டு பொதுவாக புதன்கிழமை உரையாடல்கள் எல்லாம் பிரெஞ்சில் பேசப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. ஆனால் இந்த ஒரு வால்யூம் 3 மட்டும் இந்த 29 கேட்கப்பட்ட கேள்விகள் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டன. பதிலும் ஆங்கிலத்தையே அன்னை அளித்தார். 1930-31 காலத்தில் முதல் வருடம் 1929 15 கொத்துக்கள், கேள்வி கொத்துக்கள் இருந்தது என்றால் இங்கே 26 கேள்வி கொத்துக்கள் இருந்தன. அவைகளுக்கும் அன்னை ஆங்கிலத்திலே பதிலளித்தார். அதற்கு பிறகு தர்மபாதா என்னும் புத்தருடைய உபதேசங்களை அவர் வெள்ளிக்கிழமை வகுப்புகளில் பிளே கிரவுண்டில் விளக்கினார். 1929 காலத்தில் கேள்விப்பட்ட கேள்விகள் ஒரு சாதகர் இல்லத்தில் இருந்ததென்றால் 1930-31 காலத்தில் கேள்விகள் பிராஸ்பரிட்டி ரூம், சுபிக்ஷ அறை அங்கே நடைபெற்றன. அதையெல்லாம் குறிப்பு வைத்துக் கொண்டு நொழினிதா குளிப்பு வைத்துக் கொண்டிருந்தார் என்று நமக்கு தெரிய வருகிறது. அப்படித்தான் அந்த விவரத்தை நமக்கு KRS அளித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த முதல் தினமான 7வது ஏப்ரலில் அன்னை இடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன பதில்கள் அன்னை அளித்தார் என்பதை வரி வரியாக பார்ப்போம். அன்னையினுடைய இந்த கேள்வி பதில்களில் ஒரு இல்லத்தில் ஒருவருடைய இல்லத்தில் சாதாரணமாக புழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட சம்பவங்களை, பேச்சுவார்த்தைகளை கூறுவது போல் இருக்கும். அவ்வளவு நெருக்கமாக, வெரி ஹோம்லி. ஒரு இயற்கையான ஒரு அன்னையின் பருவை நமக்கு உணரும்படியான ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்னையினுடைய பிரார்த்தனைகளில் பொதுவாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? வார வாரம் படிக்கிறோம் அன்னையின் பிரார்த்தனை. ஞான யோகத்தை பற்றியும் ஆன்மீக ஞானத்தை பற்றியும் யோகத்தை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம். அது தவிர உலகத்தில் அக்கல்ட் முறை என்பது ஒரு சத்தியம். நாம் அதை பயன்படுத்துகிறோமோ, அதனால் பயன்பெறுகிறோமோ என்பது வேறு விஷயம். அந்த அக்கல்ட் முறை உலகில் ஊடுருவி இருக்கிறது. அந்த அக்கல்ட் முறையை பற்றியும் அந்த ஆத்மா, இந்த செல்ஃப் என்னும் ஆத்மாவுடைய இயக்கத்தை பற்றியும் தெரிந்து கொள்கிறோம். சில இடங்களில் அன்னை இறைவனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார், டயலாக். இருவரும் பேசிக்கொள்வார்கள். இறைவன் சுருக்கமாக பதில் சொல்வார், அறை நிறைய பேசுவார்கள். ஆனால் பேசுவார்கள். அன்னை அவருடைய பிரார்த்தனையை உலகத்துக்காக நிலையை தம்பேர் ஏறிட்டு கொண்டு
இணை இவரிடம் அந்த விவரங்களை தெரிவிப்பார். அதற்கு 2 காரணம். இறைவனிடம் தெரிவிக்கப்பட்டதான் பத்திரமா இருக்கும். இறைவன் ஒருவனால் தான் நம்முடைய சந்தைகளுக்கெல்லாம் தெளிவான பதில் கூற முடியும். அந்த ஆசிரமத்தில் எவ்வளவு சாதகர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சாதகர்களிடமும் உலகத்தில் பரவலாக காணப்படும் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடு உலக அளவில் நீங்குவதற்காகத்தான் அந்த சாதகர் அந்த குறைபாடை தனக்குள் கொண்ட சாதகராக ஆசிரமத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆகையால் அவர்களுக்கு விளக்கும் பொழுதோ உலகத்தில் இருந்த குறைகள், இந்த கரைகள் நீங்குகின்றன. இது ஒரு சத்தியம். இது பிரார்த்தனைகளை பொறுத்தவரை அன்னையின் உரையாடல்கள், இந்த கேள்வி பதில் எல்லாம் பார்க்கும் பொழுது இட் இஸ் நாம் இறைவனோடு பங்கு பெறுகிறோம், அவரிடம் கேட்கிறோம், பெறுகிறோம், அவரிடமிருந்து பெறுகிறோம். இது ஒரு பங்கு, கொடுக்கல் வாங்கல், போர், கேட்கல் பெறுதல் ஆக நடைபெறுகிறது. மனித இனத்தருடன் இறைவன் எப்படி தொடர்பு கொள்கிறான்? முகத்தை கடுகடு என்று வைத்துக் கொள்கிறானா? ஐயோ என்று இரக்கத்துடன் பரிவுடன் தாழவிட்டுக் கொள்கிறானா என்பதெல்லாம் நம்மால் பார்க்க முடியும். உலகத்தில் யாருக்காவது கோபமின்மை, சினமின்மை என்றால் உண்டு என்றால் அது இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. இறைவன் எதற்காகவும் சினம் கொள்வதில்லை. சினத்தால் சாதிக்கக்கூடிய அவன் வேறு வழிகளால் சாதித்து விடுவான். அதை தவிர இந்த உரையாடல்களில் அன்னையின் ஏராளமான பரிவு, நமக்காக விட்டு கொடுக்கும் பரிவு, நமக்காக தாழ விட்டு கொண்டு நம்மை உள்ளத்தில் இருக்கும் கலக்கங்களை புரிந்து கொள்ளும் பரிவு, அந்த இயக்கத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கும் அன்னையினுள்ள உள்ளத்தில் இருக்கும் பேரன்பு. இது நமக்கு இந்த உரையாடல் கிடைக்கிறது. இந்த கேள்வி யார் கேட்டார்னு பார்த்தபோது டோரத்தி ஹாட்சன், இன்னும் தத்தா என்று பிறகு பேர் பட்டு இருக்கலானாரே அவர் அல்ல. ஒருவேளை மெய்ட்லண்டா இருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. மெய்ட்லண்ட் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அந்த காலத்தில் அவர் ஆசிரமத்தில் வசித்து வந்தார். இப்பொழுது அண்ணனுடைய அந்த முதல் கேள்விக்கு மன அளிக்கும் பதிலை கவனிக்க தொடங்குவோம். முதல் கேள்வி என்னவென்றால், ஸ்ரீ அன்னையே, எங்களுக்கெல்லாம் எங்களுடைய அறியாமையை போக்குவதற்காக அல்லது பிரமையை போக்குவதற்காக யோகத்தை பற்றி சில வார்த்தைகள் கூறுவீர்களா? இதுதான் கேள்வி. வில் யூ சே சம்திங் டு அஸ் அபவுட் யோகா? இதுதான் கேள்வி. அன்னை அதற்கு 4 கேள்விகளை கேட்கிறார் பதிலாக. வாட் டு யூ வாண்ட் தி யோகா ஃபார்? எதற்காக யோகத்திற்காக ஆசை?
அதிகாரம் பெறுவதற்கா, அதிகாரம் செலுத்துவதற்கா, அல்லது பரமசாந்தமுடன் அமைதியாக வாழ்வதற்கா, அல்லது யோகாவை தெரிந்து கொண்டால் மனித இனத்திற்கு சேவை செய்கிறோம் என்ற கருத்துடனா? நமது யோகத்தில் மனித இனத்திற்கு சேவை என்னும் அம்சம் சேர்க்கப்படவில்லை. அவருடைய தம்பி சகோதரர் அண்ணன் மேட்டியோ ஒரு அயறிய ஒரு வாய்ப்பு இறைவன் அளித்தார். அதற்காக அவர் யோக முறையில் வாழ வேண்டியிருந்தது. ஆனால் அவர் ஆப்பிரிக்க நாடுகளில் அம்பாசிடராக பணி புரிய விரும்பினார். அங்கே மனித இனத்திற்கு சேவை செய்ய விரும்பினார். அவரை அன்புடன் அன்னை ஸ்டூபிட் ஃபூல் என்று குறை கூறினார். அன்புடன். இங்கே எதற்காக 4 கேள்வி கேட்டுவிட்டு அவர் சொல்கிறார், இந்த 4ல் எதுவும் யோக பாதைக்கு ஒன்றை இட்டு செல்லாது. அதிகாரம் பெறுவதோ, அதிகாரம் செலுத்துவதோ, அமைதியுடன் வாழ்வதோ, சாந்தமாக வாழ்வதோ, மனித இனத்திற்கு சேவை செய்யும் குறியுடன் வாழ்வதோ, எதுவும் ஒன்று யோகத்துக்கு இட்டு செல்ல. ஒரே ஒரு கேள்வி, அதனுடைய பதிலை பொறுத்ததுதான் நீ எதற்காக யோகம் செய்ய போகிறாய் என்பது அதை பொறுத்திருக்கிறது. நீ இந்த யோகத்தை இறைவனுக்காக செய்கிறாயா, இறைவனுக்காக மட்டுமே செய்கிறாயா? Are you doing the undertaking this yoga for the divine and for the divine only? உன்னுடைய வாழ்க்கையில் இறைவனை தவிர வேறு மெய்மை, மிக உயர்ந்த மெய்மை என்பது வேறொன்றும் இல்லை என்கிற சித்தாந்தத்தை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறாயா? இறைவனால் உன்னால் வாழ முடியாது என்று நினைக்கிறாயா? You can't possibly live without him. Impossible for you to do without it. Do you feel that your very reason the reason the atre நோக்கம், என்ன நோக்கம்? வாழ்வு இறைவன் இல்லாவிட்டால் வாழ்வில் எந்த பயனும் இல்லை. இறைவனுக்காக வாழ்வதுதான் பயனுள்ளது. இதுதான் நோக்கம். இந்த ஒரு ஆன்சருக்கெல்லாம் எஸ் சொன்னமானா, இறைவனுக்காக, இறைவன் தான் மெய்மை, இறைவன் தான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம், எங்களுடைய லட்சியம் அதன் மேல் பதிந்திருக்கிறது, இப்படிலாம் சொன்னாதான் நம்மள பாதைக்கு வர முடியும். அதற்கு என்ன முதல் ஸ்டெப்? அஸ்பிரேஷன் தான் தேவை. நம்ம யோகத்தில் 3 பாதைகள் நம் முன்னே விரிக்கப்பட்டிருக்கின்றன. அஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர். இந்த அஸ்பிரேஷன் என்னெல்லாம் அடங்கும் என்பதை இப்போது பார்த்தோமே, அதுல என்னெல்லாம் அடங்கும்? யோகா ஃபார் த சேக் ஆஃப் டிவைன் என்று இருப்பதுதான் அஸ்பிரேஷன். டிவைன் பீயிங் த சுப்ரீம் ஃபேக்ட் ஆஃப் யுவர் லைஃப், அதான் அஸ்பிரேஷன். இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ வித்தவுட் இட், அதான் அஸ்பிரேஷன். நம்முடைய சாரம், வாழ்வின் சாரமே இந்த இறைவன் தான் என்பதுதான் அஸ்பிரேஷன். The first thing necessary is aspiration. அதற்கு பிறகு
நாம் அதை ஒரு செடி நட்டுவிட்டு அதை எப்படி வளர்க்கிறோமோ, சில செடிகள் நோஞ்சானா இருக்கும், சரசரன்னு வளராது. காட்டு செடிகள் சீக்கிரம் வளர்ந்து விடும். கருவேப்பிலை ரொம்ப சிரமப்படுத்தும். ஏதோ ஒரு குப்பமேட்டில் கருவேப்பிலை, குயில்களுக்கு கருவேப்பிலைக்கு ஒரு பழம் உண்டு, கரு ஊதா நிற பழம் உண்டு. அதை கடித்து தின்னும், கசப்போ அப்படி கசப்பது. அது எச்சப்படும் பொழுது ஏதோ குப்பமேட்டில் இருந்து அங்க அக்கஸ்மாத்தாக கருவேப்பிலை முளைக்கும். அதை எடுத்து வச்சு பத்திரமாக ஒரு எருவெல்லாம் போட்டு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டு பராமரித்தால் அது பெரிய பெரிய கருவேப்பிலையா மாறும். ஒவ்வொரு தரும் கரிகாய் கரிகாய் உழவர் சந்தைக்கு போகும்பொழுது கடைசியில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு வருவோம். சில சமயம் அதற்கு பைசா இல்லாமலேயே வாங்கிட்டு வரும். நினைத்து பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு பகுதியில் அங்கு இருக்கும் உழவர் சந்தையில் காலையில் கருவேப்பிலை கொத்தமல்லி கிடைக்கிறது. இந்த பாரத தேசம் முழுக்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எவ்வளவு சந்தைகள், எவ்வளவு நகரங்கள், எவ்வளவு கிராமங்கள் என்றால் எவ்வளவு தடவை இந்த கருவேப்பிலை செடி ஒடித்து ஒடித்து எவ்வளவு தடவை இந்த கருவேப்பிலை நாற்றை எடுத்து பிடுங்கி எடுத்து நமக்கு அளிக்கிறார்கள். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. உலகத்தில் நமக்கு தேவைகள் எல்லாம் எப்படி நாம் நினைப்பதில்லை. நமக்கெல்லாம் நன்றி கூற கூட தோன்றுவதில்லை. ஏதோ அது தன் கடமை செய்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவாறு அஸ்பிரேஷன் பண்ணது நம்ம அதை முனைந்து வளர்க்க வேண்டும். அந்த அஸ்பிரேஷனை, அந்த பக்தியை. அது எப்படி? அதற்கு என்னன்னா ஒரு முனைப்பு, கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் 3 விதமாக செய்ய முடியும் என்கிறார். கான்சென்ட்ரேட் இன் த ஹார்ட், கான்சென்ட்ரேட் அபவ் த ஹெட் அண்ட் கான்சென்ட்ரேட் பிட்வீன் த ஐப்ரோஸ். இந்த 3 முறைகளில் காட்டிலும் கான்சென்ட்ரேட் இன் த ஹார்ட் அதான் எளிமையான முறை, ஒரு சம்பூர்ணமான முறை, நேர்மை நிறைந்த. ஹார்ட்ல இருந்து எழும்புதெல்லாம் அதில் போய் கலப்படம் இருக்காது, அறகுறைத்தனம் இருக்காது. சரி ஒப்புக்கா நீ சொல்ற, சரி நான் செய்யறேன் அந்த மாதிரி இருக்காது. நன்கு பங்கெடுத்து கொண்டு செய்யும் ஒரு பாங்கு இருக்கும். ஃபயர் இஸ் பர்னிங் தேர் என்கிறார் அன்னை. அங்கே போ, உள்ள இறங்கு, ஆழத்து வரைக்கும் போ. அங்கே போய் உன்னுடைய உணவு நிலை எவ்வளவு கலைகள் இருக்கோ அதெல்லாம் திரட்டி கொண்டு அங்க போ. அந்த உணவு நிலை செம்மையாகும், அதை எடுத்துக்கொண்டு வெளியே வா என்கிறார். ஆனால் இதயத்தில் பண்ண கான்சென்ட்ரேஷன் அன்னை சிபாரிசு செய்கிறார். த சென்ட்ரல் பீயிங், சைக்கிக் பீயிங் அங்கதான் இருக்கிறது. த சப்ளிமினல் போர்ஷன் அதுவும் அங்கதான் இருக்கிறது. சப்ளிமினல் போர்ஷன் முன்னாடி இருக்கிறது, சைக்கிக் பீயிங் பின்னாடி இருக்கிறது. அங்கேன்னு கேட்டால் நமக்கு தேவையான டைனமிசம், த அர்ஜ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இங்கே உருமாற்றம் நடைபெற வேண்டும். நம்ம யோகத்தின் நோக்கமே இங்கு உருமாற்றம் நடைபெற வேண்டும் என்பது தானே. அது சித்தியா பெற வேண்டும் என்பது தானே. இது நடக்கும். இப்படியாக சில விஷயங்களை விளக்குகிறாயா என்று யோகத்தை பற்றி கேட்ட பொழுது, இறைவனுக்காக உன்னுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது, அவனை விட்டால் எனக்கு வாழ்வு இல்லையே நினைக்கிறாயா,
இதயத்தில் உன் ஆர்வம் இதயத்திலிருந்து எழுகிறதா? உன்னுடைய உணர்வு நிலையை பக்குவப்படுத்திக் கொண்டு விரிவாக்கம் செய்து கொண்டு போகிறாயா? அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி. வாட் இஸ் ஒன் டு டூ டு ப்ரிப்பேர் ஒன் செல்ஃப் ஃபார் தி யோகா? இந்த முதல் கூறிய அம்சங்கள் எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான். மேலும் என்ன, அதை ஒரு அந்த வழியில் மட்டும் செல்வதற்கு அந்த 3 அம்சங்கள் கொண்டதாக a master act, a king idea, a prayer. அதுவும் சேர்ந்து 3 இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய அகநிலையில் மனோமயம் இருக்கிறது, பிராணமயம் இருக்கிறது, சரீரமயம் இருக்கிறது. அந்த ஒவ்வொன்றுக்கும், பிராணமயத்துக்கும் மனோமயம் உண்டு, சரீரமயம் உண்டு. அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் உட்பிரிவுகள் இருக்கின்றன. இதை தவிர பஞ்சபூதங்களுடைய இயக்கம், இந்த ஆகாயம், சப்தம், காற்று, ஸ்பர்ஷம், உஷ்ணம், ரசம் எல்லாம் அவையும் முக்குணங்களோடு சேர்ந்து அதை நம்மை இயக்குகின்றன. இந்த முக்குணங்கள் ராஜசம், தாமசம், சத்துவம். இப்படி அந்த 5, இந்த 3 எல்லாம் சேர்ந்து நம்மை ஒரு ரதை பூட்டி 7-10 குதிரைகளை ஓட்டுவது போல், ஒரு சாரதி ஓட்டுவது போல் ஓட்டுகிறது நம்மை. அதைத்தான் அர்ஜுனன் குறைப்பட்டு கொண்ட பொழுது பகவானை சொன்னார். சஞ்சலம்பி மன கிருஷ்ணா, மனம் ஒருமித்து இருக்க மாட்டேங்கிறது, அலை பாய்கிறது. ஒரு கரையில் கட்டி போட்ட படகு, அந்த காற்று அசையும் போதெல்லாம், அந்த அலைகள் அசையும் போதெல்லாம் அதுவும் அசைகிறது என்று சொன்ன பொழுது நீ அதை மனத்தில் உறுதிப்படுத்திக் கொள். குருவிடம் அணுகு, அவரிடம் பணிவுடன் கேள்விகளை கேட்டு, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பணிவுடன் வணக்கத்துடன் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு பதில் சொல். அந்த கேள்வி பதில் அன்னை கூறியது எப்படி கீதையின் அம்சத்தை ஒட்டி இருக்கிறது பாருங்கள். எல்லாவற்றையும் திரட்டி கொண்டும், அகநிலையை முழுக்க பரிசுத்தமாக்கி கொண்டும், அந்த பரிசுத்தம் நம்மளுடைய மனசேக்கம், வச்சசேக்கம், கர்மண்யேக்கம். மனம், எண்ணம், எண்ணத்தின்படி மனம், அந்த மனத்தின்படி செயல், அப்படி இருக்க வேண்டும், அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்கு மீண்டும் சந்தேகம். அவன் இன்னொரு கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணா, போகத்தை ஆரம்பித்து விட்டேன், ஆனால் இடையில் நின்று போயிற்று, என்னால் தொடர முடியவில்லை. somehow it got cut off. வேற ஏதோ பொறுப்பு, வேற ஏதோ ஒரு நிர்பந்தம். ஒரு இல்லறம் இருந்தால் எவ்வளவு பொறுப்புகள், அந்த பொறுப்புகளை கவனிப்பது முக்கியமா? இல்லைன்னா நான் யோகி, என் தியானம் தான் பண்ணுவேன் என்று கண்ணை மூடிக்கொண்டு பத்மாசனத்தில் அமர்வது முக்கியமா? கடமைகளை செய்வதுதான் முக்கியம். அப்படி பார்த்தாக்கா என்ன ஆகும்னு கிருஷ்ணன் பதில் சொல்கிறார். ஸ்ரீமதாம் யோகினாம் கேகே யோகபிரஷ்டோ அபிஜாயத்தே. அவன் பிறவி, மறுபிறவி,
எடுக்கும் பொழுது ஒரு நிச்சயம் எடுப்பான். ஏன்னா வேலை முடியலையே, அந்த பொறுப்பை முடிப்பதற்கு இன்னொரு பிறவி எடுப்பான். அப்போது எங்க சேருவான், எந்த வீட்டு எந்த இல்லத்தில் பிறப்பான் என்றால், நல்ல ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீடு, சுத்தமாக ஒளியுடன் பக்தியுடன் இருக்கும் வீடு. ஸ்ரீமதாம் கேகினாம் யோகினாம், யோகிகள் யோகமான ஒருமித்த மனப்பான்மையுடையவர்கள், அவர்கள் வீட்டில் பிறப்பான். அவருடைய யோகத்தை விட்ட இடத்திலிருந்து தொடங்குவான் என்று கூறுகிறார். அதைத்தான் மன்ன இங்கு கூறுகிறார். யூ வில் ஹாவ் டு பி பேஷண்ட், persistent and vigilant, sleepless. குருமார்கள் சொல்வது போல் நித்ரையின்றி, you must always refuse to give any chance to the undivine against the divine. தெய்வம் அல்லாததற்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் அளிக்காமல் நாம் வாழ வேண்டும். தெய்வம் அல்லாதது ஒரு ஹாஸ்டல் நடத்துமானால் அது எப்படி தெரியும்? நம்ம ஹாஸ்டல் பாதிக்கப்படும் எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும் என்றால், அண்ணன் சொல்கிறார், டிவைன் அன்டிவைனாக தன்னை இழந்தது என்ற நிலை அது எப்படி நமக்கு புலப்படும் என்றால் 6 விதத்தை கூறுகிறார். 6 விதம். நம்பர் 1, அன்னையிடமிருந்தும் பகவான் அரவிந்தரிடமிருந்தும் உன்னை வெகு தூரத்துக்கு இட்டு சென்றுவிடும். இது பாலைவனத்தில் ஓஎஸ்எஸ் சோலை அந்த வழிக்கு செல்வி என்று பாலைவனம் ஒரே மண்டலம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? வழி தவறி எங்கேயோ சென்று விட்டால் ஓஎஸ்எஸ்க்கு எடுத்து ஆப்போசிட் திக்கு சென்று என்னாகும்? அதுபோல் இட் டேக் யூ ஃபார் அவே ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் ஸ்ரீ அரவிந்தம். உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பார், அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா பாத்திரம் காலியா இருக்கும். தண்ணி இருந்ததுக்கு அடையாளம் கூட இருக்காது, ஒற்றி போயிருக்கும், உலர்ந்து இருக்கும். இதெல்லாம் கேஆர்எஸ் தன்னுடைய மதர் புத்தகத்தில் மதர் கூறியதை சுருக்கமாக இந்த 6 கூறியிருக்கிறார். 310ஆம் பக்கம். என்ன நடந்தாலும் என்ன இருந்தாலும் திருப்தி இருக்காது. ஒரு நிலத்துல நல்லா தூங்கினாலோ திருப்தி இல்லை, நல்ல காஃபி எழுந்த உடனே குடித்தாலோ திருப்தி இல்லை, எல்லாரும் அன்புடன் பழகினாலோ திருப்தி இல்லை, எல்லாரும் மரியாதையுடன் உன்னுடன் சந்தேகத்தை கேட்டுக்கொண்டாலோ திருப்தி இல்லை, திருப்தியே இருக்காது. யூ ஆர் வெரி அன்சாட்டிஸ்ஃபைட் பர்சன், டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆல் த டைம். உணமணப்பு. அதன் காரணமாக என்ன செய்வாய்? புறத்தியாரை குறை கூறிக்கொண்டே இருப்பார். யூ வில் ஃபைண்ட் ஃபால்ட் வித் எவ்ரிபடி, எவ்ரிதிங். தன் வீட்டில் இருப்பவர், பிறர், தன் நிலை, உலகம், கிளைமேட், மழை, வெயில், நியூஸ் பேப்பர் காலத்துக்கு வராதது, இந்தியா கிரிக்கெட் மேட்ச் தோல்வி அடைந்து எல்லாத்துக்குமே வெறுப்பு, பிறரை குறை கூறுவது. குறை கூறிவிட்டு ஒரு புரட்சி மனப்பான்மை நமக்கு ஏற்பட்டு ரெவோல்ட்டிங். இப்போ வேண்டாம் அதெல்லாம். நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு. நீ என்ன சொன்னாலும் இனிமே நான் ராமகிருஷ்ணா சொல்ல போறது இல்லை, மதர் அரவிந்தர் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற ஒரு ரிவோல்ட். இந்த நிலைமை வந்த பிறகு அவன் தொப்புன்று எங்கே விழுவான் என்றால், அந்த புதை சேர் இருக்க பாருங்க, ஃபால்ஸ்ஹுட், பொய்மை, அந்த புதை சேற்றில் விழுவான். புதை சேற்றில் விழுந்தால் அவிழ்ந்து கொண்டே போக வேண்டியதான், வெளியே வர முடியாது. புதை சேராவே நாம் மாறி விடுவோம். இந்த நிலைமை தான் கூறுகிறார். அகநிலைமையில்
இவ்வாறு நமக்கு தூக்கம் இல்லாமல் கவனமா இருக்கும்படி இந்த ஹோஸ்டல் அன்டிவைன் பீப்புளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த 2ஆம் கேள்விக்கு பதிலை நிரப்புகிறார். அடுத்த கேள்வி 3ஆம் கேள்வி. எல்லாரும் மனசுல இதான் சந்தேகம். இஸ் த யோகா ஃபார் த சேக் ஆஃப் ஹியூமனிட்டி? அந்த மேட்டியோ சேகம் தான். இந்த மேட்டியோவுக்கு தீவிரமான எண்ணம் இருந்து பாருங்கள், அதே எண்ணம் தான். இந்த யோகம் மனித இனம் மேம்பாடு அடைவதற்காக செய்வதா? அன்னையுடைய பதில் நோ, நோ. இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் டிவினிட்டி. It is not the welfare of humanity that we seek, but manifestation of the divine. நம்ம எதை இறைவன் தெய்வம் எதற்கு பாராட்டுகிறோம் என்றால், பாராட்டி போற்றி அவனை வணங்கி அவன் நாமங்களை கூறி அவன் மகிமைகளை நினைத்து மகிழ்ந்து கண்ணீர் சிந்து அவனை இங்கே வெளிப்பாடு கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்த வெளிப்பாடு கொள்வது தகுந்த நம்மை அவனுடைய கருவியாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இறைவனுடைய கருவியாக இருப்பதை போன்ற உயர்ந்த நிலை வேறொன்றும் கிடையாது என்பார் பிரபு. More truly to be worked upon by the divine will. எப்படி இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது என்றால், so completely flat. இறைவன் அதை என்ன வேணா செய்யலாம். He can use it. அல்லது தொடாமல் அந்த பக்கம் போயிடலாம். 10 மாதம் கழிச்சு மறுபடியும் அதை எடுத்து கையாளலாம். அது வரைக்கும் அது ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ஸ்க்ரூ டிரைவர் ஷார்ப்பா இருக்கும், கத்தி ஷார்ப்பா இருக்கும். So that we may be instruments for the progressive incorporation of the Supreme and his establishment of his reign. இதைத்தான் சுருக்கமாக அன்னை தன்னுடைய பிரார்த்தனை 13th January 1914 கூறினார். 13 January 1914. Thou art, thou livest, thou radiatest, thou reignest. உடனாயிருப்பது நீ ஒருவனே, உயிர் துடிப்பில் இருப்பது நீ ஒருவனே. உன்னுடைய பிரகாசத்தை எங்கும் சூரியனை பார்ப்பது நீதான். எங்கள் மேல் ஆட்சிமை செலுத்துவது நீதான். Thou art, thou livest, thou radiatest, thou reignest என்றார். அது சரி, நம்ம ஹியூமானிட்டிக்காக செய்யல, தெய்வத்துக்காக செய்யறோம். இந்த ஹியூமானிட்டிக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? ஏதோ சிந்தி போன மாவு கீரிப்பிள்ளை பறந்து அந்த பக்கம் முழுந்தும் தங்கமாயிடுத்து, அதுபோல் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குமா? தர்மபுத்திர அஸ்வமேதியாகம் பண்ணார். எல்லாம் வெற்றி கண்ட பிறகு, அந்த வெற்றி கண்ட பிறகு அஸ்வமேதை எல்லாம் முடித்து விட்டு உட்கார்ந்த போது ஒரு கீரிப்பிள்ளை இங்கிருந்து வந்தது. விசித்திரமான கீரிப்பிள்ளை. கிருஷ்ணன் இருக்கார். அது தர்மபுத்திர உட்கார்ந்த தம்பிகளோட உட்கார்ந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தரையில் திருப்பி திருப்பி பரண்டு, இந்த பக்கம் பரண்டு அந்த பக்கம் பரண்டு ஒரு கோலாகலம் பண்ணித்து. பகவான தர்மபுத்திரர் பார்க்கிறார். கிருஷ்ணா, அதுக்கு என்ன மீனிங்னு கேளு, அதுகிட்டே கேளு, அது பேசும், ஆஸ்கிட் அப்படிங்கிறார் பகவான். அதுகிட்ட கேட்கிறார். அது சொல்றது, ஒரு குடும்பம், அப்பா அம்மா பிள்ளை மாட்டுப்பொன் 4 பேர். அவர்களுக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடுக்குத்தான் பிக்ஷை கிடைச்சிது. எங்கேயோ ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் கஷ்டப்பட்டு என்ன, இந்த பிக்ஷை கொடுத்த இடத்துல கீழே சிந்தித்து அந்த அரிசி, அந்த மணி, அந்த ஒரு அவல்
பொறுக்கி வந்தது. அதை எடுத்து பக்கம் பண்ணி ஒரு மாதிரி பிராத் சூப் மாதிரி பண்ணும்போது குடிக்கும் பொழுது ஒரு அதித்தி வந்தார், ரொம்ப பசிக்கிறதே அப்படின்னார். இது வாங்கிட்டு வந்தார், ஒரு கப்பு கொடுத்தார், இன்னொரு போறலன்னா இன்னொரு கப் கொடுத்தார், பிராத் எல்லாம் சாப்பிட்டுட்டார். ஸோ 4 பேருக்கும் பசி. அந்த எந்த ஒரு பிராத் கொடுக்கப்பட்டதோ, எந்த அதுக்கா மூலாதாரமான மணிகள் எல்லாம் திரட்டி கொண்டு வரப்பட்டனோ அவைகள் சிந்திய இடத்தில் நான் அகஸ்மாத்தாக போறேன். ஒரு பக்கம் தங்கமயமாயிடுது, அப்படியே ஒரு பக்கம் தங்கமாயிடுத்தே, ஒரு பெக்யூரியா இருக்கே, அன்னொரு பக்கம் தங்கமாயிருமே ஆகட்டும் என்று யாரெல்லாம் யாகம் செய்கிறார்களோ உங்களுடைய அசுபயத்தில் ஏராளமான தியான தட்சிணைகள் கொடுத்தீர்கள், மலை போல் அன்னம் குவிக்கப்பட்டிருந்தது என்று வந்தேன், நிறைவேறவில்லை என்று ஏமாற்றத்தை கூறிவிட்டு இந்த கீரிப்பிள்ளை சென்றார். இதான் மகாபாரதத்தில் ஒரு கதை, ஆஸ்வமேதிக பர்வத்தில். அதுபோல் ஹியூமனிட்டி ஆஸ் எ ஹோல் வில் பெனிஃபிட் என்றால் அந்த ஹியூமனிட்டிக்கு ஒரு ஏற்கும் தன்மை இருக்க வேண்டும். மன்ன இதையும் சொல்கிறார். If one is to judge from the present condition, there is not much hope. சுற்றி விட்டும் பார்க்கிறேன், மனது இனம் தானாகவே திருந்துமா? நோ. அப்படி திருந்தும் மனப்பான்மையில் இருந்தால் அன்று 29ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இறங்கிய அதிமனம் மறைந்து போயிருக்காது, ராஜகம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நாம் எல்லாம் சூப்பர்மேனல் பீயிங்ஸாக மாறி இருப்போம். What is the attitude today of the average man, the representative of humanity? மனிதனத்தின் ஒரு பிரதிநிதியா இருப்பவன் எப்படி இருக்கான்? Does he not rise in anger and revolt? Directly he meets something that partakes of what is genuinely divine. தெய்வீகமானது ஒரு குறிப்பிட்ட அளவோடு தான் வருகிறது. அந்த கீரிப்பிள்ளைக்கு அந்த தானம் கொடுத்த குடும்பத்தை பற்றி அவர் மீது கோபித்துக் கொள்ள முடியுமா? Does he not feel that the divine means destruction of his cherished position? எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள்? ஐயோ, இறைவனுடைய போக்கே விசித்திரம், யாருக்கு கொடுக்கவோ கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கு வேண்டாமோ அவளுக்கு வெற்றி கொடுக்குறான், அள்ளி அவளுக்கு பணம், எந்த ஏழைகளுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. He is so inefficient in distributing wealth, improper என்கிறார் அன்னை. Is he not continuously yelling the most categorical negative to everything that the divine intends and wills? இறைவன் என்ன நினைக்கிறானோ, என்ன கருதுகிறானோ, சங்கல்பனோ அதை பற்றி குறை கூறிக்கொண்டே மனிதன் தன் வாழ்நாளை எல்லாம் தலைவழிக்கிறான் அல்லவா என்று என்னை கேட்கிறார். அதே அன்னை இங்கிலீஷில் கூட தமிழில் இவ்வாறு அன்னை கூறுகிறார். உங்களுக்கெல்லாம் அது ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது. மனித குலத்திற்காகவா பயிலப்படுகிறது? அன்னை இல்லை, அது இறைவனுக்காக பயிலப்படுகிறது. மனிதனுக்கு நலனுக்காக அல்ல, இறைவனை வெளிப்படுத்துவதற்காகவே. மனித குலம் முழுவதுமே நேரடியாக இல்லாவிடனும் மறைமுகமாகவாவது பயனடைவது மனித குலத்தின் நிலையை பொறுத்ததாகும். இப்போது நிலையை ஆரோக்கியமானால் அதுக்கு நம்பிக்கைக்கு இடமில்லை. We can't be hopeful. இன்று மனித குலத்தின் பிரதிநிதியாக சாதாரண மனிதனின் நிலை என்ன? தெய்வீகமான எதையாவது நேரடியாக சந்திக்கும் பொழுது அவன் சிலம் கொண்டு எதிர்க்கிறான். இறைவன் என்றால் தான் பழி காத்து வரும் உடைமைகளை அவன் அழிப்புகிறான். நான் எதையெல்லாம் வேணும்னு நினைக்கிறேனோ,
சொத்து சுதந்திரம், வீடு, 4-5 வீடு, மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட், சமூகத்தில் மதிப்பு, அதெல்லாம் எடுத்துடுறான். நீ யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ அவளையும் எடுத்து போயிடுறான். உனக்கு மனம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக, இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அதையும் செய்து விடுகிறார். இறைவன் வருகையால் மனித குலம் சிறிதளவேனும் பயனட வேண்டும் என்றால் அது மனித குலம் மிகவும் மாற வேண்டியுள்ளது என்கிறார். கடைசி கேள்வி, நாம் எப்படி இங்க ஒன்று சேர்ந்தோம்? இதுதான் கேள்வி. ஹவு இஸ் இட் தட் we have met? தொடக்கத்திலிருந்து நாம் ஒன்றாகவே இருந்திருக்கிறோம். இந்த பணி நீடிக்கும் பணி, முடியும் பணி அல்ல. We are of one family. We have worked through ages. காலங்காலமாக, யுகம் யுகமாக இறைவனுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதே குறியாக இருக்கிறோம். இறைவனுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்தில் அவனுடைய வெளிப்பாடு ஏற்பட வேண்டும், அந்த வெளிப்பாடு நிலை கொள்ள வேண்டும். இந்த 3 தான் நமக்கு ஆரம்பத்திலிருந்தே நோக்கம். அந்த நோக்கத்தோடு பிறந்தோம், உழைத்தோம். அது சாத்தியமாகவில்லை அந்த பிறவியில். மறுபடியும் இந்த பிறவை எடுத்துக்கொண்டு அந்த 3ஐயும் சாத்தியமாக கொள்வதற்கு இறைவனுக்கு வெற்றி, அவனுடைய வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடுங்க நிலை கொள்வது, அந்த 3 ஏற்படுவதற்கு இங்கே வந்திருக்கிறோம் என்று கூறி இந்த முதல் நாள் கேள்வி பதிலை 7th April 1929 என்னை முடிக்கிறார். அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் பொழுது அது 2வது பகுதியாக 14th April என்ற வாரம் தானே மீட்டிங், சண்டே தானே. கேலண்டர் பார்த்தால் தெரியும், 7th April 1929 must be a Sunday. இப்போ அடுத்த 14th April அது ஒரு சண்டே. அது மாதிரி பார்க்க போறோம். அடுத்த வாரம் அதை பார்ப்போம். இப்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கான நேரம், சந்தேகங்களுக்கான நேரம். எஸ்மா, சொல்லுங்கம்மா. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வால்யூம் 3 வந்து ரொம்ப அழகா எங்களுக்கு உணர்த்தி நல்லா சொன்னீங்க. அந்த ஒரு டேயினுடைய அந்த 4 ஆஸ்பெக்டும் அது வந்து நாங்க பலமுறை இன்னும் படிக்கவும் கேட்கவும் எங்களுக்கு ரொம்ப சரியான ஒரு கைடன்ஸ் ஸ்டார்டட் வித். தேங்க்யூ வெரி மச் சார். ஏன்னா மதர் வந்து இந்த போர்ஷன்ல ஷி ஹஸ் கவர்ட் எக்ஸலண்ட் திங்ஸ். அப்புறம் அந்த உரையினுடைய ஆரம்பம் எவ்வாறு ஏற்பட்டது, மதர் வந்து அந்த சாதக்ஸ வந்து சென்று பார்த்து அவர்களுக்கு வாழ்க்கையில யோகத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிலைக்குமான பதில், இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா அருமையா இருந்தது. எங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய சந்தோஷம்னா, இந்த பின்னால இதே கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் மதர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 5ல இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த டேட்டோட இந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறம் இது வந்து பின்னால சொல்லும் பொழுது அந்த ஆசிரம் சில்ட்ரன், ஸ்கூல் சில்ட்ரனை முக்கியமா இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் இன்னும் அதிக விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால நம்ம மதர் முன்னால இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்களுடைய கூட்டத்துல நம்மளும் இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூமா. நம்ம எல்லாரும் நன்கு வளர முடியும். அழுக்கு, இருட்டு, கரையெல்லாம் போக்கி கொண்டு நன்கு வளர்வதற்கு இது ஒரு நல்ல உபாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் அதை நன்கு பயன்படுத்த வேண்டும்.
அதான் நம்முடைய கடமை. லெட் அஸ் ஃபாலோ சார். நாங்க அவசியம் செய்யறோம். அருமையான பதிவு சார். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை ஃபாலோ பண்ணும், அதுதான் முக்கியமானது. ஸோ வி ஷல் ட்ரை. டெஃபினெட்லி யூ வில் சக்சீட். ஏன்னா மதர்ஸ் கிரேஸ் இருக்கு. எஸ் எஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நமக்கெல்லாம் திரட்டிப்பால் வாயில வந்து விழணும் இல்லையா? நாம் பால் வாங்கணும், திரட்டிப்பால் காய்ச்சணும், அதை பத்திரப்படுத்தணும், நைவேதனம் அன்னைக்கு பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தோன்றதில்லை. நம்ம வாயில திரட்டிப்பால் எப்படியோ வந்து விழணும். அதானே நம்ம எதிர்பார்க்கிறோம். நமக்கு தெளிவடைகிறதுக்கு ரொம்ப உபதேசமா, ரொம்ப அருமையான உபதேசங்களை என்ன எங்கே கொடுக்கிறார். நளினிமா சொல்லுங்க. நமஸ்காரம் மாமா. நம்ம அன்னையும் அரவிந்தரையும் யோகத்தையும் ஃபாலோ பண்ண ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அந்த அன்னை கொடுத்த ஃபவுண்டேஷனை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்சோ மாம்பழமோ இல்லாமல் அதோட ஜூஸை கொடுத்த மாதிரி அன்னை கொடுத்துருக்கா. அதை எங்களுக்கு நீங்கள் வாயிலேயே விட்டுட்டீங்க. நாங்கள் வெறும் முழுங்கி அதை இது பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி. அதனால் இதில் நல்ல பலன் பெறணும் அன்னையோட அனுகிரகத்தாலன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி சொல்கிறேன். தேங்க்யூமா. நளினி கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. அன்னைக்கு லைஃப் டிவைன் கிளாஸ்ல நீங்க பேசுற பொழுதோ அன்னபூர்ணிய குறிப்பிட்டீர்கள். ஆமா. அப்புறம் யாரோ திருவனந்தபுரத்துல இருந்து யாரோ வந்தார், அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு, அந்த ஆபீஸுக்கு போனதாக சொன்னீர்கள். ஆமா. அங்க போன போது அன்னபூர்ணி வந்து சாவித்திரி குறிப்பிட்டு, இல்ல அந்த திருவனந்தபுரத்தில் வந்த பெண்மணியும் சாவித்திரி பேரா, இல்ல சாவித்திரி வந்து கையில சின்ன புஸ்தகத்தை காமிச்சாளா, என்ன நடந்தது? கொஞ்சம் அன்னைக்கு சரியா நான் டெலிவர் பண்ணல, சொல்றேன். அது நான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். சரி. அப்போ கொஞ்சம் வந்தப்போ அப்போ இந்த சாவித்திரி நாங்களும் ஒன்றா சென்னையில் ஜாயின் பண்ணவா. அப்போ சாவித்திரி இங்கேருந்து திருவனந்தபுரம் போயிட்டு அவளும் டிரான்ஸ்ஃபரில் வந்திருந்தா. சரி. அவன் அவசரமாக லஞ்சில் பார்க்கும்போது, நீ என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வா, டிஐடியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஓகே. அது அந்த சைட் ரைட் சைட்ல டிஏடி அந்த டிபார்ட்மெண்ட் நுழைஞ்சா ரைட் சைட்ல அவ இருக்கா. சரி, நான் ஜஸ்ட் நுழையிறேன். நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட்ல அன்னபூர்ணி உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஃபெமிலியர். ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஃபெமிலியர் உங்களுக்கு எல்லாம். அன்னபூர்ணி லெஃப்ட் சைடு இருந்தா. இப்போ நான் பாட்டுக்கு கேஷுவலாக, சரி நான் கேஷ் டிபார்ட்மெண்ட், சீக்கிரம் போடமே பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாலேன்னு அவசர அவசரம் பண்ணேன். ஆனால் எங்கே அவசர அவசரமாக போடுற ஒரு எனக்கு தெரிஞ்சவா, அவள் பேரை எனக்கு மறந்து போயிடுத்து, தெரிஞ்ச எங்கே போயின்னு இருக்கா, சாவித்திரியை பார்க்கணும். சாவித்திரியை பார்க்க ஏன் இங்கே போகிற, இந்த சைடு போ, அன்னபூர்ணி சீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சா. அன்னபூர்ணி சென்றோடனே சொன்னேன், அந்த மேடம் சாவித்திரி பாருன்னு சொல்லியிருக்கா. அப்போ சொன்னா அன்னபூர்ணி உக்காரு அப்படின்ட்டு அந்த குட்டி ஒரு ஹேண்ட் புக் இருக்கும் சாவித்திரி பத்தி மதர் சொன்ன, அந்த ஹேண்ட் புக் எடுத்து
என்னை உக்காத்து சொல்லி படிச்சு காமிச்சா ம். சாவித்திரியோட. அப்போ அப்படியா அப்படின்னு அது ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அப்ப வந்து ரொம்ப ஈடுபட முடியல. எனக்கு இருந்த ஆஃபீஸில் கேஷு, வீட்லேயும் பொறுப்புகள் அதிகமாக இருந்தது. நான் ஜஸ்ட் மனசில் ஒரு பக்கத்தை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து அன்னபூர்ணி வந்து அதை டெவலப் பண்ணான். அதுதான் சார். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. சோ உங்களுக்கு சாவித்திரி ட்ரூ சாவித்திரியும் அன்னபூரணி வழியாக வந்த சாவித்திரி நூல் சாவித்திரியும் எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க. ஆமா ஆமா. ஆமா ஆமா. அம்மா அதே திரிபுர மாதிரி சுந்தரியும் உங்க குரூப்பா? திரிபுர சுந்தரி இல்ல, ஐ டோன்ட் திங்க் ஷீ ஒர்க்னு சொன்னாங்க. இல்ல, சரி தெரியல. தெரியல. திரிபுர சுந்தரின்னு எனக்கு ஒரு கலீக், ஆனா அவ வேற நினைக்கிறேன். இதுல என்னன்னா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இந்த சாவித்ரி, என் ஃப்ரெண்டு சாவித்ரி அன்னை அரவிந்தர் போட்டோ ஒன்று கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ம். போட்டோ கிடைச்சது இந்த சாவித்ரி மூலமா. ஓ, ஓகே. அதுதான் அதுதான் இதெல்லாம் மதர் அரேஞ்ச் So, பண்ணியிருந்தேன். சாவித்திரி கான்ஸ்டன்ட்லி பிளேட் இன் பிட்வீன் வந்துட்டே இருக்காங்க உங்க லைஃப்ல. ஆமா, கண்டிப்பா இந்த சின்ன கண்டிப்பா. புஸ்தகம் என்ன மதரோட புஸ்தகம்? கிரேஸ். மதருக்கு சொன்ன சின்ன புஸ்தகம். குட்டி அரே, ஹேண்ட் புக். ஏ, அந்த யார் அந்த நட்கர்னு எழுதியிருப்பாரு அந்த புஸ்தகமா? நான் நினைக்கிறேன் இவரு பாலு அவரு வந்து சாவித்திரியை பத்தி போட்ட புக்கா இருக்கலாமோன்னு. இருக்காமா? ஓகே ஓகே. ஆனந்தமயி சைத்தன்யமயி அந்த சீரீஸ்ல அவர் குட்டி குட்டி புக்ஸ் 4-5 போட்டிருப்பாரு. அதுல சரி. எல்லாம் ஆல் அபவுட் சாவித்திரி வரும். சரி சரி. யார் எழுதுனான்னு தெரியாது. அந்த கண்டென்ட்ஸ் மாத்திரம் அன்னபூர்ணி படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனா ரொம்ப அப்ப வந்து ஈடுபட முடியல. அதுக்கப்புறம்